அநேக நாள் கண்ணீர், கடன் பிரச்சனையால வாடுகிற உன் கண்ணீர் துடைக்கப்பட போகிறது. எலிசா இடத்திலே தீர்க்கதரிசியுடைய மனைவி தன் பிள்ளைகளை கடன் கொடுத்தவள் அடிமைப்படுத்தி கொண்டார். அவள் போய் அவருடைய பாதத்தில் விழுந்து அழுகிறார். தேவதாசன், தேவனுடைய ஊழியக்காரர் சொல்லுகிறார், உன்னிடத்தில் இருக்கிறது என்ன? என்னிடத்தில் இருக்கிறது கொஞ்சம் எண்ணெய். அந்த கொஞ்சம் எண்ணெயை கொண்டு அநேக வீடுகளில் பாத்திரங்களை வாங்கி அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெயை விட சொன்னார். அவர் சொன்னபடியே அவள் செய்ய ஆரம்பித்தார். பெரிய அற்புதத்தை கண்டார்கள். அவர்கள் கடன் அடைக்கப்பட்டது. அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் காணாத அற்புதத்தை கண்டார்கள். ஒரு பெரிய அற்புதத்தை கண்டாங்க. அவங்க புருஷன் தீர்க்கதரிசியாய் உண்மையாயிருந்து மரிக்கிற வரைக்கும், அதாவது அவருடைய வாழ்க்கையில நடக்காத அற்புதம், அவர்கள் பார்க்காத அற்புதத்தை அங்கே பார்த்தார்கள். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில நீங்கள் பார்க்காத அற்புதத்தை பார்க்க போகிறீர்கள். உங்கள் கடன்களை, உங்கள் லோன்ஸ்ல கர்த்தர் எல்லாவற்றிலும் கரத்தை வைப்பாருங்க. ஒரு பெரிய அற்புதம் நடக்க போகிறது. பிசினஸ்க்காக வாங்கின லோனை கர்த்தர் அடைக்க போகிறார். வீட்டுக்காக வாங்கின லோனை கர்த்தர் அடைக்க போகிறார். பிள்ளைகள் படிப்புக்காக வாங்கின கடனை கர்த்தர் அடைக்க போகிறார். திருமணத்துக்காக வாங்கின கடனை கர்த்தர் அடைக்க போகிறார். தேவையில்லாம பிசாசினால சிக்கப்பட்டு கடன்ல பாவத்தினால விழுந்து போன கடனை கர்த்தர் மாற்ற போறாருங்க, அடைக்க போறாருங்க. ஒரு அற்புதம் உங்கள் வாழ்க்கையில நடக்க போகிறது.